எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. இதில் மொத்தம் 36 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. அதற்குரிய விடையும் கொடுக்க போகிறேன். அதனால் முழுசாக பாருங்கள். அதாவது ஒவ்வொரு கேள்வியும் பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் கேள்வி, ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆற்றோரம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர். நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் வாக்காளர்கள். நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு. நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து. மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர். மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன். ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்த வருடம் 2004. 2004. டேஸ் அரசமைப்பு சட்டம்தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரியது. இந்திய அரசமைப்பு சட்டம்தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரியது. அரசமைப்பு சட்ட வரைவு குழு யார் தலைமையில் உருவானது? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்தது 10வது கேள்வி, இந்தியாவில் டேஸ் வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்கலாம். இந்தியாவில் டேஸ் வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்கலாம். இதுக்கு சரியான விடை 18 வயது நிரம்பிய எந்த ஒரு குடிமகனும் வாக்களிக்கலாம். அடுத்து, உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்து. டேஸ் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். பி.ஆர். அம்பேத்கர். பி.ஆர். அம்பேத்கர். பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது. சன் மரினோஸ். சன் மரினோஸ். அதிபர் மக்களாட்சி நடைமுறையில் உள்ள நாடு பிரான்ஸ். பிரான்ஸ். நேரடி மக்களாட்சி முறையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பவர்கள் மக்கள். நேரடி மக்களாட்சி முறையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றிருப்பவர்கள் மக்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் தன் மக்களுக்கு டேஸ் அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. 6 அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது.
ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியம். தேசிய ஊராட்சி தினம், தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24, அதாவது பஞ்சாயத்து ராஜ் டே. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் விழுப்புரம். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் விழுப்புரம். ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பான், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநகராட்சியின் தலைவர் டேஸ் என அழைக்கப்படுகிறார். மேயர், மேயர். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் டேஸ். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் முதன்முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டில் முதன்முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை நகராட்சி. வாலாஜாபேட்டை. இந்தியாவின் அரசியலமைப்பின் அடித்தளமாக பஞ்சாயத்து ராஜை பரிந்துரைத்தவர் மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் டேஸ் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. 33%. 33%. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் டேஸ் இடங்களில் வெற்றி பெற்றனர். 38% இடங்களில் வெற்றி பெற்றனர். தமிழக அரசு 2016ஆம் ஆண்டு பெண்களுக்கு உள்ளாட்சியில் டேஸ் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது. இதுக்கு சரியான விடை 50%. 50%. தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. சென்னை. சென்னை. தமிழ்நாட்டில் டேஸ் மாநகராட்சிகள் உள்ளன. இது பார்த்தீங்கன்னா 25. தற்போதைய நிலவரப்படி 25. ஏன்னா 21 தான் இருந்துச்சு, ப்ளஸ் இப்போது புதிய மாநகராட்சிகள் 4, மொத்தம் 25. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? 1688. 1688. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் பேரூராட்சி. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஸ் ஊராட்சி ஆகும். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஸ் ஊராட்சி ஆகும். கிராமம். கிராமம். டேஸ் மற்றும் டேஸ் மாவட்டங்களில் மிக குறைந்த அளவு ஊராட்சி ஒன்றியங்களே உள்ளன. டேஸ் மற்றும் டேஸ் மாவட்டங்களில் மிக குறைந்த அளவு ஊராட்சி ஒன்றியங்களே உள்ளன. ஆப்ஷன் ஏ நீலகிரி மற்றும் பெரம்பலூர். நீலகிரி மற்றும் பெரம்பலூர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது ஜெனரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. 36 வினாக்கள் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.